அப்பாவுக்கு ஓகே கீக்குல அப்பாவுக்கு நீ கொண்டு போய் கொடு. கீக்கு கிஃப்ட் வேணுமா? இது அப்பாவுக்கு, உனக்கு நான் மறுபடியும் பண்ணி தரேன். ஓகே இது அப்பாவுக்கு நான் வாங்கி வச்சேன்ல, அதுதான் கீக்கு கிஃப்ட். அம்மா இன்னொன்று செஞ்சு தரேன், இன்னொன்று வாங்கி தரேன். சரி ஓகே இது அப்பாவுக்கு. நான் கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுனால ஏதாவது ஸ்பெஷல் டே, அவங்களோட பர்த்டே இல்லை ஆனிவர்சரி அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி ஸ்பெஷல் டேக்கு நாங்கள் கிஃப்டே கொடுத்துக்க மாட்டோம். எங்களுக்கு எந்த பொருள் வேணுனாலும் நாங்கள் வேணுங்கிறப்ப வாங்கிக்குவோம். ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி தான், நாங்கள் மொத்தமாக வேணுங்கிறப்ப எடுத்துக்குவோம், அதை அப்பப்போ யூஸ் பண்ணிக்குவோம். பார்த்தோம்னா அவங்களுக்காக நான் வாங்கியிருக்கிறேன். இது என்ன கிஃப்ட்டுங்கிறது வந்து நம்ம அவங்க ஓப்பன் பண்ணையில் பார்க்கலாம். இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட்டு தான். அவங்களுக்கு இது பிடிக்குன்னு நினைக்கிறேன். அவங்க கண்டுபிடிக்கிறாங்களான்னு கெஸ் பண்ணலாம். நான் உங்ககிட்ட பேசல தங்கம், நீ எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற? பார்க்கலாம், அவங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம் அவங்க இதுக்கு எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கா என்னன்னு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பேச மாட்டீங்க. ஓகே, யார் கொடுக்குறீங்க? ஹாப்பி பர்த்டே நோட்டிருக்கீங்க. யாருக்கு பர்த்டே? யாருக்கு? சும்மா கொடுக்குறியா? என்ன கொடுக்குறீங்க? என்னன்னு கண்டுபிடிங்க, சொல்லு. கண்டுபிடிங்க, என்னவா இருக்கு? என்னது? பவர் பேங்கா? ரொம்ப நாளா உங்களுக்கு வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தது. எப்படி போட்ட? நெட்ல ஆர்டர் போட்டு. அம்மா ஏதோ ஒட்டிருப்பாங்க, அப்பா அது காய கட்டி வைக்கிறது. யார் கிறிஸ்துவ எல்லாத்தையும் ஒட்டுனா? கிஃப்ட் யாரு கவர் பண்ணுனா? அம்மாவா? கீ குட்டி வந்து பாத்துச்சு இல்ல, ஓபன் பண்ணு தம்மா. கொடு. இன்னும் இல்ல, இன்னும் பார்க்கல, பார்த்துட்டு நான் சொல்லுவேன். அப்பா கொடுத்தம்மா. எம்ஐ ஓபன் பண்ணி பாருங்க. இவருக்காவது பிஸ்னஸ் ஆகிருக்குங்களா? சரவணனுக்கு அவனு எதிர் பண்ணுவான், நெட்டில் தானே ஆர்டர் பண்ணுவான். ஓகேவா? ரெடிமேடாக வச்சுருக்கான். எவ்வளோ? ஓப்பன் பண்ணி காட்டுனாங்க, தெரியலையே. அப்பாட்ட கொடுத்தோம்மா. கேபிள் வராதா? கேபிள் இருக்குது உள்ள. என் ஃபோனு டக்குன்னு சார்ஜ் ஆகுது. என்னது 2 ஹவர்ஸ்லேயே ஃபுல்லாக 100 ஆயிடுது. இந்த கிஃப்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்ததுன்னு சொன்னாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆஃபீஸ் போனாங்கன்னா இங்கே ஈவினிங் வர்றதுக்குள்ளே அவங்க ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. ஈவினிங் அவங்கள கான்டாக்ட் பண்ணவே முடியல. அதனால நான் இதை தான் வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்கள கேட்டால் வேண்டான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால நானே நெட்டில் ஆர்டர் போட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். என்ன பண்ணணும் கிறிஸ்வா? தூக்கி போடுறியா? இல்லையா, அதை தூக்கி போட போறானா? எங்கடா எல்லாம் பூட்டி வச்சு இல்ல லைட் போடுறேன். இங்க ஒரு ஆள் அந்த கிஃப்ட்டை பிரிச்சோடனே அதோட காயத்தை தூக்கி போடுறதுக்காக ஓடியாடுறாரு. ஏய், கிஃப்ட் ராப் வந்து பழசா இருக்குன்னு நினைப்பீங்க. அது ஆக்சுவலாக வீட்டில் இருந்தது, கிறிஸ்வா பர்த்டேக்கு வந்தது அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஏன் வேஸ்ட் பண்ணாட்டின்ட்டு. இங்கே பார்த்தோம்னா கேரட் ஊத்தாப்பத்துக்காக கேரட் வந்து ஃப்ரை ஆகுது. அவருக்கு அப்படியே கொடுத்தா பிடிக்காது, அதனால கேரட்டை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஊத்தாப்பத்தில் போட்டு கொடுப்பேன். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் கண்டினியூ ஆகுது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேரட் ஊத்தாப்பமும் ஆனியன் சட்னி செய்யலான்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் செய்யறதை பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம சைட் பை சைடில் ஒர்க்கும் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் சட்னிக்காக ஒரு ஆனியன், கொஞ்சம் டொமேட்டோ, ஒரு பல்லு பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு வணக்கி அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிடுறது. ஆனியன் கட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தோம்னா பூண்டு துளிக்கிறோம்.
பூண்டையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் எல்லாமே வணங்கிவிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்காளியும் கட் பண்ணிக்கலாம். சின்ன தக்காளியில் ஒரு பாதி தக்காளி மட்டும் எடுத்துருக்கிறேன், அதுவே போதும். ஏன்னா பண்ணுவாங்க. டொமேட்டோ, ஆமாண்டி தங்க, டொமேட்டோ இதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைக்கிறதா மிக்சியில் போட்டு. ஓகேவா கிறிஸ்வா? சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே வர்றாங்களாம்மா? குட்டி பாட்டி வர்றாங்கம்மா. நீ அடிக்கிறது நேரே புரியாது. வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் உள்ள போட்டுக்கிறேன். ஆனியனும் பூண்டும் உள்ள போட்டுக்கலாம். அது கொஞ்சம் வணக்கிட்டுன்னு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஆனியன் பார்த்தா வணங்கிட்டுருச்சு. அதுக்கப்புறம் நான் டொமேட்டோ போடுறேன். என்னம்மா அதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது, அதெல்லாம் கேஸ். ஆமாம். இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கிட்டுன்னு காரத்துக்கு வந்து 4 பெப்பர் மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் கோல்டு இருக்குது, அதனால தான் ஸ்கூலுக்கும் போகாமல் வீட்டில் இருக்கிறாரு. அதனால பெப்பர் காரம் வந்து சளிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால 4 பெப்பர் மட்டும் போட்டுக்கிறேன். பெப்பர் போட்டுக்கலாமா? ஏன் பெப்பர் போட்டுக்கலாம்? டீ போடுறியா? கிறிஸ்வா போடுறாராம்மா. போடுங்க டீ குட்டி. பெப்பர் போடு. சரி. பெப்பர் தூள் இல்லடா, பெப்பர். ஊத்தாப்பம் செய்யறதுக்கு கல் அடுப்பில் வச்சாச்சு. அந்த கல் காயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊத்தாப்பம் ஊற்றிக்கலாம். அப்படியே சைட் பை சைடில் அந்த இதுவும் காஞ்சி வணங்கிட்டு இருக்குது. சட்னிக்கு ஆனியன் எல்லாமும் வணங்கிட்டு இருக்குது. ஊத்தாப்பம் ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். ஓகேவா கிருஷ்ணா? ஓகே. நம்ம ஊத்தாப்பம் ஊற்றிடலாம். அது காஞ்சிருச்சு. ஊத்தாப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம். மேலே பார்த்தோம்னா இந்த கேரட் அப்படியே கொஞ்சம் போடலாம். சட்னிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு. இது கொண்டே ஆற வச்சிடலாம். அதுக்குள்ள ஊத்தாப்பத்துக்கு வந்து நம்ம எல்லாம் போட்டாச்சு. கேரட் எல்லாம் ஃபுல்லாக போட்டு லைட்டாக மேலே ஆயில் மட்டும் ஊற்றி வச்சிடலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் பொடி இருக்குது, எள்ளு பொடி. அதை 4 மேலே ஊற்றி விடுறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்கு பெப்பர் போட்டுருக்கேன். மூடி வச்சிடலாம். வேகட்டு அப்படியே சைடில். சட்னி ரெடி ஆகையில் நமக்கு ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுது. அதுக்குள்ளே கிறிஸ்துக்குட்டி பார்த்தீங்கன்னா இந்த குடல் வறுத்தது பொரிச்சது இருந்தது, அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஹாய் சொல்லு கிறிஸ்வா. ஹாய். அவர் பார்த்தீங்கன்னா தோசை திருப்பி வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறாரு. இங்கே சட்னிக்கு எல்லாம் ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாமா? என்னது? பார்த்தீங்கன்னா சட்னி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சட்னி ரெடி. அதை வந்து பவுலில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். ஆனியன் சட்னி ரெடி.
ரெடி. ஏன் பண்ணலாமா? சரி. சட்னி ரெடி. ஜாலி ஜாலி ஜாலி. சட்னி டேஸ்ட் நல்லா இருக்கு. லைட்டாக உப்பு மட்டும் கம்மியாக இருக்கு, அதை போட்டுக்கலாம். ஊத்தாப்பம் வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்பி போட்டு வேக வச்சிருக்கிறேன். இது நேரம் வெந்திருக்கு, நம்ம எடுத்துக்கலாம். ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு. சட்னி ரெடி. இனி மாமாவும் சாப்பிட போறாரு. கிறிஸ்துக்குட்டி கிறிஸ்துக்குட்டி உட்காரு. எங்க உட்காடுறீங்க? இதெல்லாம் யார் கொட்டி வச்சிருக்கிறது? டாய்ஸ் எல்லாம் தூக்கில போடக்கூடாது. ஓடி மாமாவும் சாப்பிடலவா? இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட ஃபினிஷ் ஆகுது. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.